மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க பொதுவாகவே யாருடைய தயவும் இல்லாம தனிமையா வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. குறிப்பா யாருக்கிட்டையுமே உதவி அப்படின்னு கேட்டு போய் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமா என்ன விஷயம் நடக்கும், இல்ல பலவீனமா என்ன நடக்கும், அதை நீங்க எப்படி தவிர்க்கணும்? மேலும் ஒரு சில விஷயத்துல நீங்க எப்படி கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்க மிதுன ராசி அன்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே ஒப்படைச்சிட்டுமா அதை கண்ணும் கருத்துமா பொறுப்போடு செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. நீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இப்ப கூட கேட்டா அப்படியே நடந்தது போல தெளிவா சொல்லுவீங்க. புதனர் ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்பவுமே அதிகமா இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகளின் அமைப்புகளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறதையுமே நம்மளோட பதிவுல விளக்கமா சொல்லியிருக்கோம். எந்த விஷயமா இருந்தாலுமே நிதானமா செயல்பட்டு ரொம்பவுமே விழிப்புணர்வோடு கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க. அப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில பல பின்னடைவு, நிறைய ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றலை உங்களுக்கு பெருமாள் நிச்சயம் கொடுப்பார். ஏன்னா ராசி அதிபதி புதனா இருக்கிறதுனாலையும் ராசிக்குரிய கடவுள் நாராயணனா இருக்கிறதுனாலையும் புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றம் தரக்கூடிய வழிபாடு. முடிஞ்சா ஒரு முறை நீங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளையும் பெற உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் உறுதுணையா இருப்பார். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த நாராயணின் அருளால் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நீங்க நலமுடன் வாழ நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே ஜோதிட ரீதியா எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலுமே அதற்கு எளிய முறையில நீங்க தீர்வு மற்றும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். மேலும் எல்லா விதமான நன்மைகளுமே பெற உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள், ஸ்கிரீன்ல தெரிகிற பிரச்சனைகள் தீர இவங்க கிட்ட எளிய முறையில நீங்க பரிகாரம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இது கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில இந்த நம்பரை கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. மேலும் தொடர்ந்து நாம இப்ப உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, என்ன மாதிரியான தாக்கம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எதையோ இழந்தது போல உணர்வீங்க. எந்த ஒரு நன்மையுமே நமக்கு வரல, எப்பதான் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு உயர்வு தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, வாழ்க்கையில ரொம்ப கீழே இறங்கி போயிட்டோம், நம்மளால உயர்வுக்கே வர முடியல, எல்லா விதத்திலயுமே எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறோம், நமக்கு எந்த ஒரு நன்மையும் வரல அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கான நல்ல பயன்கள் இப்பொழுது வந்து சேர போகுது. இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தா பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் முன்னேற்றமே இருக்கு. கல்வியிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்திற்கு நீங்க வரப்போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது நிச்சயமா கிடைக்கும். உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். தலக்கணம் இல்லாம அதை நீங்க பணிவோடு ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. முயற்சிகளை கைவிடவே கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நன்மைகள் வந்து சேரும். பெரிய பெரிய சாகத்தெல்லாம் செஞ்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. தினமுமே நீங்க பெருமாளை மனமாற வணங்கி வருவதன் மூலம் இன்னுமே நல்ல பயன்களை பெற முடியும். தினமுமே ஏதாவது இப்ப நீங்க ஒரு நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறைவனை மனமாற வேண்டுங்க. இறைவா, இன்றைய தினம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதா இருக்கணும். என்னாலையும் சரி, மற்றவங்களால எனக்கும் சரி எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் நன்மைகள் பெற நீ என் கூடவே உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு மனமாற பெருமாளை வேண்டிக்கிட்டு எல்லா நல்ல விஷயத்தையும் செய்யுங்க. அதற்கான அங்கீகாரம், நல்ல பலன்கள் உடனடியாகவே உங்களை வந்து சேர பெருமாள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார்.
இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். முதல்ல மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாமர்த்தியமா சாதனைகளை செய்வீங்க. நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ஞான மோட்சக்காரகன் கேது உங்களுடைய எல்லா முயற்சிகளையுமே எல்லா விதத்திலையுமே வெற்றியாக்கக்கூடிய அமைப்புல இருக்கார். இதுவரைக்கும் உடல்நிலையில தொடர்ந்து கொடுத்து வந்த சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கிடும். உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே காணாம போயிடும். உங்க லாபாதிபதி செவ்வாயும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரலாம். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதன் பகவான் உங்களோட ராசிக்குள்ள ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய முழுமையான திறமையும் இப்பொழுது வெளிப்பட்டு காணப்படும். உங்களை சுத்தி இருக்கிற கூடியவங்களே இவங்க ரொம்ப தூண்ட போய் தான் இப்ப இருந்தாங்க, எப்படி இவ்வளவு சிறப்பா எல்லா பணிகளும் செய்யறாங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியம் காட்டாம திறமையா செயல்பட்டா அதற்கான நன்மைகளை கை மேல நீங்க பலனை அனுபவிக்க முடியும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கை சேரும். வங்கியில கேட்டுள்ள பணம் தக்க சமயத்துல உதவியா இருக்கும். வியாபாரம், தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். விரைய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியனால ஒரு சிலருக்கு திடீர் செலவுகள் வரலாம். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கடனா இருந்தாலும் சரி, வரியா இருந்தாலும் சரி, இப்ப அதை உடனே கட்டிடுங்க. அப்படி கட்டாம நிலுவையில வச்சீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும். மேலும் அதனாலதான் நெருக்கடிகளும் பல சேரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதனால வாக்குறுதி கொடுக்கும் போது கவனமா இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. அதிர்ஷ்டமான மாதம் உங்களுக்குன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு. சனி பகவானின் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு. இந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு முன்னேற்றம் சேரும். மேலும் எல்லா விதமான நன்மைகளுமே பெற நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகள் வரும். அலுவலகத்துல இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடும். வம்பு வழக்குகள்ல அவதிப்பட்டிருந்த நிலை மாறும். உங்களை எதிர்பார்த்தவங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று சேரும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்க தலைமையில செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. உங்களை எதிர்த்தவங்க இந்த சமயத்துல உங்ககிட்ட சரணடைய போறாங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். தாய் வழி உறவுகள் மீண்டும் உங்களை தேடி சொந்தம் கொண்டாட போறாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தை இல்ல நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெருமாளின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். 3ஆம் இடம் உங்களுக்கு பலம் அடைஞ்சிருக்கிறதுனால அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் முழுமையான ஒரு பலமும் உங்களுக்கு தான் வரும். வெளிநாட்டு தொடர்பு இந்த சமயத்துல நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும். வேலையின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நடக்கும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி சாதுரியம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம். விரயஸ்தானத்தில் சஞ்சரிச்சு வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் அலைச்சல் வேணா அதிகமா இருக்கும். வேலையின் காரணமாகவும் சரி, தொழிலின் காரணமாகவும் சரி, நீங்க குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றா நடக்க போகுது. அதற்கு காரணம் குரு பகவானின் பார்வை அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துல சுப காரியம் நடக்கும். சொத்து பிரச்சனை சுமூகமான நிலைக்கு வரும். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாம எங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் கூடும். உயர் கல்வி நனவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். பொருளாதார வசதி அதிகரிக்கும். பெரிய மனிதருடைய ஆதரவு உண்டாகும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் உங்களோட நிலைமையை உயர்த்தக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலையும் சரி, தொழிலும் சரி, இந்த சமயத்துல உங்களை தொடர்ந்திருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் வர நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும்.
சொல்லப்போனா 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை காண முடியும். கொஞ்சம் அசால்ட்டா மட்டும் இருக்காதீங்க. எல்லா விஷயத்திலும் திறமையா செயலாற்றுங்க. நன்மைகள் பலவும் வந்து சேரும். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுனராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெருமாளின் அருளால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.